ஹங்கேரி புடாபெஸ்டில் இருந்து சிம்பனி இசைக்குழுவை தம்முடன் இணைத்த மாபெரும் இசை விழாவை வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி கோலாலம்பூர் புக்கிஜாலில் தேசிய ஹாக்கி அரங்கில் அரங்கேற்ற உள்ளார் இசை ஜாம்பவான் இசைஞானி இளையராஜா. மாறுபட்ட மனநிலைகளுக்கு மருந்தளிக்கும் விதமாக பிங்க் கிரியேட்டிவ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மலரவிருக்கும் இந்த இசை விருந்திற்கு ராஜா ரப்சடி என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே புடாபெஸ்ட் சிம்பனி இசைக்குழுவுடன் இணைந்து பல இசை படைப்புகளையும் நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றி வரும் இளையராஜா அக்குழுவுடன் சேர்ந்து மலேசியாவில் நடத்தும் முதல் இசை நிகழ்ச்சி இதுவாகும். அது மட்டுமின்றி அவரின் இசை நிகழ்ச்சியில் பாடல்களின் பட்டியல் முன்னதாகவே வெளியிடப்படுவதும் இதுவே முதல் முறை என்று பிங்க் கிரியேட்டிவ் நிறுவன தோற்றுநர் ரவிவர்மா விக்ரமன் தெரிவித்தார். செவிக்கு மட்டுமல்லாமல் இந்த இசை விழா பார்வைக்கும் விருந்தாக அமையவிருப்பதாக ரவிவர்மா கூறினார். நம்ம இப்போ பிளேலிஸ்ட் ரிவீல் பண்ணதே பெரிய டிஃபரன்ஸ். பிளேலிஸ்ட் ரிவீல் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து புடாபெஸ்ட் கொண்டு வரோம். நான் சொல்லிட்டேன், புடாபெஸ்ட் கொண்டு வரோம். அண்ட் விஷுவலி மியூசிக்கல் மட்டும் இல்லை, விஷுவலி இது பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இட்ஸ் கோனா பி a show directed by a director. இந்த இசை நிகழ்ச்சிக்கான நுழைவுச்சீட்டு விலை 15 பிரிவுகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றிற்கு இன்று தொடங்கி 7 நாள்களுக்கு 15 விழுக்காடு சிறப்பு கழிவு வழங்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார். இதனிடையே ஏறத்தாழ 70 இசைக்கலைஞர்களுடன் இந்த மாபெரும் இசை விழா நடைபெறும் என்று நிகழ்ச்சியின் நாயகன் இசை அமைப்பாளர் இளையராஜா தெரிவித்தார். எல்லாருடைய ஆசையும் நிறைவேற்றி வைக்கப்படும். காத்தடிக்கிற மாதிரி, தென்றல் வீசுற மாதிரி, நேராக தூரல் போடுற மாதிரி, வெயில் அடிக்கிற மாதிரி, அது மாதிரியான ஒரு இயற்கை நான் எங்கே போனாலும் சொல்றது வழக்கம். இங்கேயும் சொல்லியிருக்கிறேன், மலேசியா ரசிகர்கள் மாதிரி கிடையவே கிடையாது. மலேசியா ரசிகர்கள் என்னுடைய ரசிகர்கள். இன்று ஷா அலாம் IRDKL கட்டிடத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியுடன் கூடிய செய்தியாளர்கள் சந்திப்பில் இசை ரசிகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர்.